மட்டும்தான் முடியும். சரிங்களா? உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் எங்களுக்காக செய்யணும். சரின்னு வச்சுங்க, சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹாஸ்பிட்டல் சரிங்க எங்கள் வரைக்கும் 1 லட்ச ரூபா செலவாகுங்க. இப்போ ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் அந்த ஆப்ரேஷன் 2 லட்ச ரூபா ஆகுமா? பட் எங்ககிட்ட காசு இல்லை. அதனால ஹாஸ்பிட்டல் தேடி வந்துட்டுருக்கேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் அதெல்லாம் பார்த்து சூரியனையிலையோ விஜயனையிலையோ யாருக்குன்னா கொண்டு போய் சேர்த்தா அதுவே எங்களுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? உங்கள் தம்பியை நினச்சி, உங்கள் அண்ணனை நினச்சி, உங்கள் தோழனை நினச்சி எனக்கு ஒரு உதவி, உங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு பண்ணுங்க. சரிங்களா? நாளைக்கு இல்லை ஒரு 4 நாளில் நீங்கள் தான் எங்களுக்கு நண்பனாக இருந்து, விஜய் அண்ணன் தோழனாக இருந்து, விஜய் அண்ணன் நண்பனாக இருந்து எல்லாமே நீங்கள் தான் இப்போ எங்களுக்கு கற்றுக்கு தெரிவிங்க. சரிங்களா? தளபதி அண்ணா, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு என் தம்பிக்கு உங்களால் முடிஞ்சது சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். சூரியண்ணா, உங்கள் இறக்கட்டளைகள் உங்கள் மூலியமாக இருந்து நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ், பெரிய டாக்டர்ஸ் இருந்தாலும் இந்த தம்பிக்கு, உங்கள் தம்பி, உங்களுடைய தோழன், உங்கள் ரசிகன், உங்களை நினச்சி நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோரும் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் உங்கள் இந்த ரமேஷ் வந்து எழுந்து நின்று நடந்து வந்து உங்ககிட்ட நேரடியாக வந்து பேசுறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்கு. தேங்க்யூ. ஹலோ, உங்கள் நண்பன் விஜய் பிளாக்கி எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ எதை பற்றி பேச வந்தேன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என் தம்பி தான். என் சேனல் நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய படத்துக்கு இன்டர்வியூ கொடுத்துருப்பேன். விஜய் பிளாக்கி மோகன் எல்லாருக்குமே தெரியும். நம்ம தளபதி அண்ணன், நம்ம சூர்யா அண்ணன் கட்டளைகள் அதோடைய குரூப்ல இருந்து நம்ம தளபதி அண்ணன் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, என் தம்பிக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக போராடிட்டு இருக்கேன். நான் ஏழ்மையான ஃபேமிலி, அம்மா பூ வியாபாரம் பண்ணுறாங்க. தம்பிக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து ஒரு 15 வருஷமாக நான் சுத்தாத ஹாஸ்பிட்டல் இல்லை. எல்லாத்துக்கும் வந்து என்கிட்ட பணமும் இல்லை. அதே நேரத்தில் ஒரே ஒரு நம்பிக்கை, நம்ம ஜீசஸ் கிட்ட வச்சு தானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். யாரும் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணல. நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி அண்ணன், தளபதி அண்ணா, விஜய் அண்ணா, நீங்கள் உங்கள் டீம்லேருந்து யாருன்னா உங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா, இந்த ரமேஷ், டேவிட் ரமேஷ் அவர் பேர், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் குழந்தையிலேருந்து. இந்த நோய்க்கு வந்து தீர்வே கிடையாது. என்ன கெட்ட நீர்னு சொல்கிறாங்க. பணம் எங்கள் கிட்ட கிடையாது. என்ன தளபதி அண்ணன் கிட்ட இருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சூரியனை கட்டி ஷேர் பண்ணி விடுங்க. உங்களால் முடிஞ்சது ஷேரிங் பண்ணுங்கள். நம்ம தளபதி அண்ணன் டீம்லேருந்து இந்த குழந்தைக்கு பெரிய டாக்டர்ஸ், இந்த நோய்க்கு கால் வீங்கி இருக்கு, கெட்ட நீர் இருக்குன்னு சொல்கிறாங்க உடலுக்குள்ள. அதனால ரொம்ப 15 வருஷமாக இந்த ரமேஷ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். என் சொந்த தம்பி தான். என்னாலேயும் ஒன்றுமே பணமும் இல்லை எங்ககிட்ட. நாங்கள் ஏழ்மையான ஃபேமிலியில் பிறந்திருக்கோம். ஒன்றுமே முடியல. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தளபதி அண்ணன் கிட்ட போய் சேர வரைக்கும், சூரியனை கிட்ட சேர வரைக்கும் உங்களால் முடிஞ்சது ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சது உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா, உங்கள் தம்பிக்கு, உங்கள் தங்கச்சிக்கு, உங்கள் அண்ணனுக்கு யாருன்னா ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த தம்பிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் குடும்பத்தில் ஒருத்தவனுக்கு நீங்கள் சத்தியமாக ஹெல்ப் பண்ணுவீங்க. மனசு நல்ல மனசு இருக்கவங்க சத்தியமாக நம்ம குடும்பத்தில் ஒருத்தவனுக்கு 15 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஏழ்மையான ஃபேமிலி, நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். நம்மளால பெரிய பெரிய டாக்டர்ஸ் இருந்தாலும் உங்கள் டீமில் யாரோ பெரிய பெரிய டாக்டர்ஸ் இந்த வியாதிக்கு யாருன்னா தெரிஞ்சவங்கன்னா இந்த நம்பருக்கு நான் கீழே ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் டைரெக்டாக. ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம தம்பி சின்ன வார்த்தை உங்ககிட்ட பேசுவாங்க. இதை குணப்படுத்தணும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். சரிங்களா? உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் எங்களுக்காக செய்யணும். சரின்னு வச்சுங்க, சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹாஸ்பிட்டல் சரிங்க எங்கள் வரைக்கும் 1 லட்ச ரூபா செலவாகுங்க. இப்போ ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் அந்த ஆப்ரேஷன் 2 லட்ச ரூபா ஆகுமா? பட் எங்ககிட்ட காசு இல்லை.
அதனால ஹாஸ்பிட்டல் தேடி வந்துட்டு இருக்கேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதெல்லாம் பார்த்து சூரியனையிலையோ விஜயனையிலையோ யாருக்குன்னா கொண்டு போய் சேர்த்தா அதுவே எங்களுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, உங்கள் தம்பியை நினச்சி, உங்கள் அண்ணனை நினச்சி, உங்கள் தோழனை நினச்சி எனக்கு ஒரு உதவி, உங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு பண்ணுங்க. சரிங்களா, நாளைக்கு இல்லை ஒரு 4 நாளில் மறுபடியும் இப்படி பேசுகிற ஒருவன் உங்ககிட்ட வந்து நல்லா ஸ்டடியாக நின்று நான் உங்களை பார்த்து பேசணும். சரிங்களா, அது வரைக்கும் உங்களால் எந்த வருகின்ற எனக்கான ஒரு சப்போர்ட்டுகளை நீங்கள் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இதுதான் கடைசியாக இருக்கு, இப்போ இருக்கும் கடைசியாக வீடியோ. இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ண எனக்கு தோழர்கள் நிறைய சேருவாங்க. சரிங்களா, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுவும் நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும் எங்களுக்கு. சரி, ஏழப்பட்ட குடும்பங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னா இல்லை, யார் வேணாலும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஒரு தோல் கொடுக்குறதுனா நண்பன் சொல்லுவாங்க, அதுமாரி எனக்கும் ஒரு தோல் கொடுக்கணும் நண்பன். சரிங்களா, இன்னைக்கு நைட்டு நாங்கள் கிளம்புறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ வர சொல்லியிருக்காங்க. அவங்க போனால் என்ன எவ்வளோ செலவாகும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற ஆண்டவர் தான் பார்த்துப்பாரு. இருந்தாலும் நான் உங்கள்கிட்டயே சொல்லி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதனா கொஞ்சம் தோல் கொடுங்க எனக்கும். சரிங்களா, இந்த எங்கள் அண்ணன் இந்த 90% மீடியான்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனும் நானும் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்குள்ள இத்தனை வருஷமாக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்னா எனக்கு இப்படிங்கிற ஒரு வியாதி தெரியாமல் தான் நாங்கள் வந்து உங்களுக்குள்ள பேசிகிட்டு இருக்கோம். அவ்வளோ கஷ்டங்கள் துக்கங்கள் நாங்கள் 2 பேரும் சரி, எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தால் அதெல்லாம் மறைச்சி தான் உங்கள்கிட்ட சந்தோஷமாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்.